அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இப்போது மருத்துவமனையில் அனுமதி. அது அந்த ஒரு கொடுமையான நிகழ்வுகளை குறித்தெல்லாம் நம்ம பெருசாக விளக்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா சமூக ஊடகத்தில் பெரிய பெரிய சேனல்லேருந்து நல்ல அறிமுகமானவங்க எல்லாருமே இதை பற்றி விவரிச்சிட்டாங்க. அதாவது இதெல்லாம் நினைக்கும் போது நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம எப்படிப்பட்ட உலகத்தில் நம்முடைய பெண் பிள்ளைகளை வாழ வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு திகில் பிடிக்குதுங்கிறோம் இல்லையா. அந்த ஒரு திகில் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். அது மட்டும் ரொம்ப உறுதியாக தெரியுது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரே அரசியல் தான். அதாவது இங்கே ஒரு பெண் பாதிக்கப்பட்டுள்ளால் அவளுக்கான நியாயம் வேணும், நீதி வேணும், அப்படிங்கிறத தாண்டி இதை வைத்து எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதை அரசியல் பண்ணலாம், பின்ன அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்க. அரசியலும் பண்ணலாம், அவியலும் பண்ணலாம். ஆனால் ஒரு பெண் சிதைந்து போயிருக்கா, அவளுக்கு தனக்கு நேர்ந்ததில் என்னென்ன அந்த என்ன சொல்கிறது சரியாக இன்னாரா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கா. முன்ன பின்னா தெரியாத ஒரு நபர், அந்த வலி வேதனைங்கிறது வேற, மன உளைச்சல் வேற, நமக்கு இனிமேல் நீதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நினப்பு எல்லாமா சேர்ந்து ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்கா. ஆனால் இந்த சமூகம் அதை பார்க்குற பார்வையும் நான் இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான அந்த ஊடகத்தில் வரக்கூடிய அந்த காணொளிகளுக்கு கீழே வரக்கூடிய அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அம்மா இருக்காங்களா, இல்லை மனைவிகளோட வாழ்கிறாங்களா, இல்லை பெண் பிள்ளைகளோட அப்பாவாக இருக்காங்களா, இல்லை தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு சகோதரங்களாக இருக்காங்களா. சில பெண்களே அதை பற்றி கேலியாக பதிவு போடுறத பார்க்கும்போது இவங்கெல்லாம் பெண்கள் தானா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம்லாம் நமக்கு வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்ன 8:30 மணிக்கு ஆண் நண்பரோட போகிறது, படிக்க அனுப்புனா இந்த வேலையாக பார்க்குறது, புதருக்குள்ளே என்ன வேலை, இப்படி நடந்தால் எப்படி தான் நடக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் இந்த நியாயவாதிகள்லாம் டெய்லி கிளப்பில் போய் ஒவ்வொரு பெண்ணையாக பார்த்து இந்த கேள்வியில் கேளுங்க. பெரிய பெரிய அதிகார வர்க்கங்கள்லாம் பணத்தை கொடுத்துக்கிட்டு பணத்தை லட்சக்கணக்கில் செலவழித்து சொகுசு விடுதிகள்லேயும் தாஜ் ஹோட்டல்கள்லேயும் சொகுசு கப்பல்கள்லேயும் போதைப் பொருட்களோட பெண் நண்பிகளோட ஆடுன்னு ஆடிட்டு இருக்காங்க இல்லையா. அங்கே போய் நின்று இந்த நியாயத்தை உங்களால் பேச முடியுமா? நியாயத்தை பேசிட்டு நீங்கள் வெளியில் வந்துட முடியுமா? அங்கே போய் நீ இப்படி போனாலும் உனக்கு நடந்துன்னு ஒரு பெரிய புள்ளிகளோட மகள்களுக்கு நீங்கள் இதை சொல்ல முடியுமா? அதான் உங்களுக்கு பொதுமக்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நேரக்கூடிய பாலியல் வன்கொடுமைன்னா உங்களுக்கு அப்படியே சர்வசாதாரணம். அதுலேயும் நீங்கள் சார்ந்த கட்சிகளின் பிரமுகர்கள் அதில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா உங்களுடைய வார்த்தையிலே தெரியும் நீங்கள் அந்த குற்றவாளியோட கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு 18 வயதுக்கு பிறகு தனக்கான ஒரு நண்பர்களையோ நண்பிகளையோ படிப்பையோ வேலையையோ இல்லை வாழும் இடத்தையோ தனக்கான துணையையோ தேடுறதுக்கு முழு உரிமை இருக்குது. அது பெற்றோர்களுக்கு வேணால், பெற்றோரின் பார்வை வேணால் வேறையாக இருக்கலாம், சமூகத்தின் பார்வை வேணால் வேறையாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண்ணுக்கு உரிமை உள்ளது, ஆணுக்கு உரிமை உள்ளது. சரி, அவங்க பெருசாக நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்பை விட்டுட்டு அம்மா அப்பாவை நினைக்காம ஆண் நண்பரோடையே இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆண் நண்பரோட இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கா? அப்படி ஏதாவது சட்டம் இருக்குதா? தார்மீகப்படி அப்படி சட்டம் இருக்குதா? மார்க்கப்படி அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? இல்லை சட்டப்படி அப்படி ஒரு சட்டம் இருக்குதா? எதுவுமே இல்லையே. அவள் என்னவாயிட்டு போகிறா? உங்களுக்கு என்ன வந்துச்சு? அவள் ஒருத்தனோட உட்காந்துட்டு இருந்தா அப்போ அவளை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பா? நீங்கள் இந்த மாதிரி பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் வீடுகளில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களும் படிக்க ஒரு இடத்துக்கு போவாங்க, இல்லை வேலைக்கு எங்கேயாவது போவாங்க, இல்லை வீட்டை விட்டு ரோட்டில் இறங்கி எங்கேயாவது போவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு பதிவுகளை போடுங்க. ஏன்னா இந்த காணொளி எல்லாருமே பேசிட்டாங்க. நான் இதை திருப்பி பேசுகிறதுக்கு காரணம் அந்த பெண் பிள்ளையின் அதாவது ஏற்கனவே செத்து போயிருக்க பிள்ளைய நீங்கள் வார்த்தையில் காயப்படுத்தாதீங்க. இப்போ தான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு காணொளி வந்தது. குழந்தை பால்கனிலேருந்து விழுந்தப்ப அங்கே எல்லாருமே என்ன குரல் என்ன கேட்டுச்சுன்னா, அப்பா எங்கே, அம்மா எங்கே, குழந்தை விழுது, அம்மாவை காணுமே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி வந்தது.
அதாவது குழந்தைய விழுந்துட்டுங்கிறத சொல்கிறதுக்கு தான் அந்த அம்மா கீழே எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்கு. அது நான் தான் அம்மான்னு சொல்ல முடியாது இல்லையா, ஆளோட ஆளாக நின்று அது கதறிட்டு நின்றுருக்கு, நமக்கு தெரியலை. கேள்வி ஃபுல்லாக பதிவுகள்லாம் அம்மா இந்த லட்சணத்தில் தான் விட்டாளா, அம்மா இப்படியா, அம்மா எங்கன்னு கேட்கவும் அந்த மன உளைச்சல்ல அந்த அம்மா தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. எவ்வளோ சோகம் பாருங்கள். ஒரு சமூகத்தோட வார்த்தைகளோட தாக்கம் வந்து அது எவ்வளோ தூரம் அவங்கள காயப்படுத்தி இருந்தால் குழந்தை பிழைச்சி என்ன பிரயோஜனம்? அதை வளர்க்குறதுக்கு அம்மா இல்லை. அதனால் கொஞ்சம் நம்ம பதிவுகளை ஒரு பெண்களோட வலியை பற்றி பேசும்போது கொஞ்சம் சரியாக பேசுங்க. ஏன்னா உங்கள் வீடுகள்லேயும் பெண்கள் இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த குற்றவாளியை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு நிறைய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் வியாதிகள் என்ன பண்ணுறாங்கங்கிறத கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்து குற்றவாளியை பிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. 23ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் நீட்டியிருக்காங்க. அவங்க நைஸாக என்ன கொண்டு வராங்க, அங்கே வந்து கட்டிட வேலை நடக்கிறனால கட்டிட வேலையில் இருக்கவங்க யாராவது செஞ்சுருப்பாங்களோ, எப்படி கொண்டு வராங்க, கட்டிட வேலை. அதாவது இலக்காரமானவங்களை தான் ஃபஸ்ட்டு குற்றவாளியாக பிடிக்கலாமா நிப்பாட்டலாமான்னு நினைப்பாங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. ஞானசேகரன் ஒரு ஆளை பிடிச்சி மாவு கட்டு வரைக்கும் போட்டுட்டு எங்கள் மனுநீதி சோழன்டா, எங்கள் தலைவன்டா, நியாயண்டா, நீதிடா. எனக்கு இதில் என்ன பெருத்த சந்தேகம்னா, உண்மையிலே இந்த ஆள் தான் முக்கியமான குற்றவாளியா, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பெருத்த தீ மாதிரி பரவுனதும், ஒரு பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தினதும், எதிர்கட்சிகள் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறதையும் பார்த்த உடனே காவல்துறை, ஆளுங்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை செட்டப் பண்ணுதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் இதில் வருது. ஏன்னா எப்படி ஒரு பெரிய அண்ணாமலை, அதாவது அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள எப்படி வந்து ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் போக முடியும்? அவ்வளோ ஈஸியாக ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கவன் எப்படி அந்த ஒரு, அதாவது இரவு நேரத்தில் அன்டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் எப்படி போக முடியும்? சுவரேறு குதிச்சதா முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஆடி காரில் வந்ததாகவும் சொல்லப்படுது. எப்படி ஒரு கல்லூரி வளாகத்துக்கு பின்னாடி பிரியாணி கடை வச்சுருக்கவனுக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? அதையும் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இந்த பிரியாணி கடைக்காரன் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு 10 மணிக்கு மேலே ஏதோ ஒரு போதையில் ஏதோ ஒன்று பண்ணுறான்னா கூட நம்ம யோசிக்க வேண்டியது. ஆனால் ஒரு வளாகத்துக்குள்ளே எப்படி அவனால் தைரியமாக போக முடிஞ்சுது? கண்டிப்பாக இவன் தனிப்பட்ட விஷயத்தில் வந்து இதே கோளாறு உள்ளவனாக கூட இருக்கலாம். ஆனால் இவன் எந்தவித பிரமுகரின், பெரிய புள்ளிகளின் உந்துதல் இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான சந்தேகம். ஏன்னா அது முடியாது அந்த வளாகத்தில். ஏன்னா இன்னொன்று, அந்த பல்கலைக்கழகம் மேலே நமக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கெலாம் வருது. எப்படின்னா, ரோந்து காவலாளிகள் இருக்க மாட்டாங்களா? ஏன் காவலாளிகள் வந்து சுற்றி ஒரு விசில் அடிச்சுக்கிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்து போங்கப்பா கலைஞ்சி போங்கப்பான்னு சொல்ல மாதிரி இருக்க மாட்டாங்களா? அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் ஏன் அவ்வளோ புதர்கள் மண்டி கிடக்கும்? இப்படி நிறைய கேள்விகள் பல்கலைக்கழகத்துக்கும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு அரசு பல்கலைக்கழகங்களோட லட்சணங்கள் அப்படி சொல்லலாம். அந்த சர்வ லட்சணங்களும் பொருந்தியதாக தான் எப்போவுமே அரசு கல்லூரிகள் இருக்கும். அதில் ஒன்று இது. அப்போ இது வந்து ஒருத்தர், எனக்கு என்ன சந்தேகம்னா, அவரை வந்து இப்போ இவ்வளோ கொதிப்பு நிலை அடைஞ்ச பிறகு அந்த குற்றவாளியை மட்டும் குற்றவாளியாக காட்டுறதுக்காக அவர் செல்ஃபோனில் இருந்தே அவர் பெண்களோட இது வச்சுருந்த மாதிரி ஒரு உருவாக்கி, இல்லைன்னா அவர் ஏற்கனவே ஒரு 15 வழக்கு இருக்குது இல்லையா, அந்த வழக்கெல்லாம் கோர்த்து இவங்களா பிளான் பண்ணி இவனை குற்றவாளியாக்கி பெரிய குற்றவாளியை தப்ப விடுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஏன்னா எப்போவுமே இந்த திமுக அதிமுகலாம் எப்படின்னா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கோடி அடிக்கிறது, அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கோடி அடித்து தண்டாபராதமே 1000 கோடி கட்டுற அளவுக்கு சுருட்டுவாங்க. 1000 கொடுத்துக்கிட்டு டாஸ்மாகில் வாரி சுருட்டுவாங்க. 1000 கொடுத்துக்கிட்டு மின்சார கட்டணத்தை ஏற்றுவாங்க. 1000 கொடுத்துக்கிட்டு இது பத்திரப்பதிவு துறையில் எல்லா ஜிஎஸ்டி எல்லாமே அதுக்குள்ள கட்டணங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுவாங்க. இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுல இந்த திராவிட எப்படி சொல்கிற பிரகஸ்பதிகள் படு பயங்கரமானவங்க. அதே மாதிரி தான் இவங்க பெரிய குற்றவாளியை தப்பி வைக்கிறதுக்காக தன்னை சார்ந்தவர்கள், தன்னுடைய நெருக்கமானவர்கள், முக்கிய புள்ளிகள், இந்த திமுக அதிமுக எல்லாமே இவர்களை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சின்னதாக ஒரு குற்றவாளியை பரப்பி விடுவாங்க. அப்படி இவன் தான் குற்றவாளி, அப்போ என்ன செஞ்சிடும், இவன் தான் குற்றவாளி போல் அப்படின்ட்டு
அப்படியே அந்த சரி குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, கைது பண்ணிட்டாங்க இல்லையா, காலை உடச்சிட்டாங்க இல்லையா, இனிமேல் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் அப்படின்னு மக்கள் நிம்மதியாக இருந்துருவாங்க. பாருங்கள், இந்த கணக்கு இங்கே இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுது. ஏன்னா பாருங்களேன், அந்த அவரோட செல்ஃபோனில் வந்து இவ்வளோ இருந்தது அப்படிங்கிற தகவல்களை கசிய விடுறது யார்? காவல்துறை. அடுத்தது வந்து எஃப்ஐஆரை கசிய விடுறது யார்? காவல்துறை. அப்புறம் வந்து அவரோட ஃபோட்டோ போட்டு காலை உடச்சி கட்டு போட்டதை பரப்புறது யார்? காவல்துறை. இந்த காவல்துறை இப்போ என்ன சொல்ல வருது? அதிகார வர்க்கம் என்ன சொல்லிச்சோ அதை சொல்ல வருது. அதாவது பெரிய புள்ளி. இப்போ திருப்பி சொல்கிறதுக்கு காரணம், ஒரு பெரிய பிரமுகரை, குற்றவாளியான ஒரு பிரமுகரை காப்பாற்றுவதற்கு அதுக்கு காரணமாக இந்த ஆள் இதை வந்து என்ன சொல்கிறது, பிரமுகருக்கு அதான் ஒரு சார்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாதிரி இந்த தனியாக இருக்கக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி யாருக்கோ பலி கொடுக்குற ஒரு ஆளாக இருக்கலாம். இவனும் அதை வந்து பயன்படுத்தி கொள்கிறவனாக இருக்கலாங்கிறது தான் என்னுடைய ஒரு பெருத்த கேள்வியாக. கேள்வியில் சந்தேகங்கிறத மனசில் இதுதான் திருப்பி தோணிகிட்டே இருக்கலாம் இருக்கும். ஏன்னா இந்த காவல்துறை வந்து எப்போவுமே ஆட்சி யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட ஏவல் துறையாக தான் இருக்கும். அடுத்தது அரசியல், அதாவது அவியல் பண்ணுகின்ற அரசியல்வாதிகளை பார்ப்போமா. மணிப்பூர் கலவரம், அங்கே ஆடுறது பாஜக சம்மந்தப்பட்டவங்க. இங்கே இருக்க பாஜக சம்மந்தப்பட்டவங்க யாரும் வாயை திறந்துருக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு வாய் பசை போட்டு விட்டுட்டாங்க, அவரால் வாயை திறந்து பேச முடியலை. நம்ம தமிழிசை அக்கா இருக்காங்களே, அவங்களுக்கு சுத்தம், அவங்க வந்து காது கண் எதுவுமே அவங்களுக்கு அப்போ பார்க்காது. அப்படியே 3 குரங்கு பொம்மை மாதிரி எல்லாமே அவங்களுக்கு வாய் காது கண் எல்லாமே அடைச்சிக்கும். அப்படி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது மணிப்பூர், ஆள்றது பாஜகவோட ஆள். அமைதியாக இருப்பாங்க, எந்த ஒரு சப்த நாடையும் ஒடுங்கி போயிருப்பாங்க. அடுத்து பொள்ளாச்சி விவகாரம், பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அலறல், எல்லாத்துக்குமே வீடியோ ஆதாரங்கள், காணொளி ஆதாரங்கள் இருந்தும் அதில் சிக்கிறது அதிமுக பெரிய புள்ளியோட பிரமுகர்கள். அப்போ அவங்கள காப்பாற்றுறதுக்காக அதையும் மூடி மறைச்சி எல்லாம். அப்போ யார் வந்து உட்காந்து போர்க்கொடி பிடிச்சி அதை பெருசாக இது பண்ணுறது யார்? நம்ம ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ வந்து ஒரேடியாக தேர்தல் அறிக்கையில் நான் வந்தால் பொள்ளாச்சி இதை கண்டுபிடிச்சே தீருவேன், பொள்ளாச்சிக்கு காரணமானவங்கள நான் வந்து கைது பண்ணி நான் நீதியை நிலநாட்டியே தீருவேன் அப்படின்னு பொய் வாக்குறுதி கொடுத்து, அந்த திராவிடம்னாலே பொய்யில் கச்சேரி செய்பவர்களாம் அப்படி நம்ம பாரதியார் எழுதி வச்சுருக்காரு. அதனால் அந்த பொய்யில் கச்சேரி செய்கின்ற இவங்க, கச்சேரி இல்லை பொய்யில் எல்லா ஊர்வலத்தையும் செஞ்சுருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பொய்யில் கச்சேரி செய்கின்ற இந்த திராவிடர்கள் யாராக இருந்தாலும் அவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க கொடி பிடிப்பாங்க, இவங்க ஆட்சியில் தப்பு நடக்கும்போது கமுக்கமாக இருந்துப்பாங்க. இப்போ பொள்ளாச்சிக்கு ஐயா ஸ்டாலின் பயங்கரமாக குரல் கொடுத்தாரு, பாஜகவுக்கு ஐயா ஸ்டாலின் பயங்கரமாக, அதாவது மணிப்பூருக்கு ஐயா ஸ்டாலின் பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இப்போ திமுக புள்ளின்ட்டு தெரிஞ்ச பிறகு இன்னும் முக்கியமான குற்றவாளி அதுவும் திமுக புள்ளி தான். அதனால தான் இவங்க கமுக்கமாக இருக்காங்க. இப்போ அவியல் செய்கிறது அதாவது அரசியல் செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக, எடப்பாடி. நான் இந்த எடப்பாடி அவர்கள்ட்டையும் பாஜக அண்ணாமலைகிட்டையும் கேட்குறேன், மணிப்பூர் நடக்கும்போது நீங்கள் எல்லோரும் கோமாவில் இருந்தீங்களா? அடுத்தது பொள்ளாச்சியில் நடக்கும்போது இந்த எடப்பாடிக்கு நாடி நரம்பெல்லாம் துடிக்கலையா? அப்போல்லாம் என்ன சப்த நாடியும் ஒடுங்கி போச்சா? அப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எஸ்பி வருண்குமாரோட மனைவி தவறாக பேசிட்டாங்கன்னு கொதிச்செழிஞ்ச கனிமொழி அக்கா அவர்களுக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா குற்றவாளி திமுகவை சார்ந்தவர். அதனால் இவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து காதில் கோயின்னு அடைச்ச மாதிரியே இருக்கும், அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இதுதான் அரசியல். நான் இப்போ இந்த காணொளி மூலமாக, இந்த வலி நிறைந்த இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்ல வருது, ஒவ்வொரு கட்சிகளும் தங்கள் இருப்பை காட்டுவதற்கு தங்கள் காலத்தில் நடந்த தங்கள் கட்சிக்குள் நடக்கும்போது வாயை பொத்தி கொண்டும் அடுத்த கட்சிக்குள் நடக்கும்போது கொடி பிடிச்சிக்கிட்டும் இருக்காங்கன்னா இந்த கட்சிகளை தான் மக்கள் நம்பி ஓட்டு போடுறீங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எது பெரிய கட்சி, எது நல்ல கட்சி அப்படின்னு சொல்ல வரீங்களா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி தாங்க. ஏன் அப்படின்னா,
தன்னுடைய கட்சியில் ஒருத்தன் இதே மாதிரி பாலியல் சம்பந்தமாக சிறுமியை தவறாக பயன்படுத்திட்டான்னு தெரிஞ்சதும் கட்சியை விட்டு நீக்கி அவன் தப்பிச்சு மறைவாக இருக்கும்போது அதை விசாரித்து காட்டி கொடுக்க வச்சது யாரை தெரியுமா? நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் தான் அந்த குற்றவாளியவே காட்டி கொடுத்தாங்க. இங்கே இடத்துல மறைஞ்சிருக்கான், போய் கைது பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், தான் கட்சியில் இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை சிறுமிகளுக்கோ பெண்களுக்கோ நேர்ந்தால் அவனை சமரசம் இல்லாமல் தண்டனைக்கு உட்படுத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்போ ஏன் கொத்தும் குறையுமா வெளியேறாங்க அப்படின்னா, அவங்க பாலியல் வன்கொடுமையில் வேறு மாதிரி தவறுகள் செய்கிறவங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, கட்சிக்காக நிதி திரட்டி அதை தங்களுடைய சொந்த இதுகளுக்காக பயன்படுத்திக்கிறவங்க, கட்சியின் பேரை சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க, கட்சியின் பேரை சொல்லி அந்த வட்டிக்கு விடுறது அப்படி இப்படின்னு அடுத்தவங்ககிட்ட பல கோடிகளை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆகிறவங்க, இப்படி கட்சிக்கு களங்கம் கற்பிக்கிறவங்க, அவங்கள தீர விசாரிச்சுக்கிட்டு, ஏன்னா ஒருத்தர் சொன்னவொன்னே பொறாமையில் சொல்லலாம், எவிடெண்ட் இல்லாமல் சொல்லலாம். அப்போ சொன்னவொன்னே நீக்கலாம் முடியாது. முதல்ல எச்சரிப்பாங்க, எச்சரிச்சும் சத்தம் போடுவாங்க, திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, சரி பண்ண எல்லாமே வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுவும் சரியில்லை அப்படிங்கும்போது, இது தேராது அப்படிங்கும்போது தான் கட்சியை விட்டு நீக்குவாங்க. இந்த கூண்டோடு பறந்த கிளிகளோட பின்புலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் காரணமாக இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் பாலியல் வன்கொடுமை அப்படின்னா அதுக்கு நேரங்காலெல்லாம் பார்க்குறது கிடையாது. விசாரித்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உடனே அதுக்கான நடவடிக்கை எடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போவாது மக்களே புரிஞ்சுக்கிடுங்க, இந்த அவியல் செய்கின்ற அரசியல் செய்கின்ற பிணத்தை வைத்துக்கொண்டு பந்தாடிக்கிட்டு பிணத்தை வைத்துக்கொண்டு வீராவேசம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளை நம்பி சாகாதீங்க. என் பெண் மேலே கை வச்சா, எங்கள் குழந்தைய மீது கை வச்சா உடனே மரண தண்டனை நிரூபிக்கப்பட்ட உடனே மரண தண்டனைன்னு சொல்கிறாரு பாருங்க, அந்த கட்சியை நீங்கள் நம்பி வாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுக்கு நம்ப தகுந்த ஒரு இடத்த நான் கை காட்டணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வலி நிறைந்த ஒரு விடயத்திலையும் நான் இந்த ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் இந்த அரசியல் அவியல் செய்கின்ற கட்சிகளை விட்டுட்டு நமக்கானவன் யார், நமக்காக யார் நிற்பாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. வாழ்க்கையில் சந்தர்ப்பம் எப்பாவது ஒரு வாட்டி தான் வாய்க்கும். அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறவன் தான் நேர்மையான மனுஷன்.